ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், இந்த 3 ஸ்டேஜுக்குள்ளே வந்து கிரியேட்டினின் 5க்குள்ளே இருக்கும், யூரியா 100 இருக்கும். இந்த டைம் வந்து யுனானி ஹர்ப்ஸில் நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்லா மெயின்டெனன்ஸ்க்காக நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, கிட்னிக்கு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்காக, ஒரு நேச்சுரல் பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து கிடையாது. இந்த யுனானி மெடிசன்ஸ் வந்து 3500 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக எதுவும் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாலும் கிட்னியோடைய ஸ்ட்ரக்சர், கிட்னி பற்றி டிஸ்கஷன், ப்ளஸ் வந்து அதோடைய ஃபங்க்ஷனுடைய டிஸ்கஷன், ப்ளஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட், பிளட் பியூரிஃபிகேஷனுக்காக மெடிசன்ஸ், இது எல்லாமே யுனானி மெடிசன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வேற தெராபிஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்ல ஆயுர்வேதாலே, சித்தாலே, ஹோமியோபதிக் போய் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர்ற பேஷண்ட் வந்து கிரியேட்டினின் 5க்கு மேலே இருக்கு, யூரியா 100க்கு மேலே இருக்காங்க, ப்ளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ் வந்து வந்துடுச்சு, ரொம்ப வாமிட்டிங், நோசியா, ப்ரீத்திங் ப்ராப்ளம், சஃபோகேஷன் இருக்குது, அந்த டைம் தான் டயாலிசிஸ் தேவைப்படும். இல்லை பேஷண்ட்டுக்கு வந்து அவ்வளோ சிம்டம்ஸ் இல்லை, ஒன்லி கிரியேட்டின் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, யூரியா கிரியேட்டினின், அப்போது யுனானி மெடிசன்ஸில் வந்து சான்சஸ் இருக்குது. பிளட் பியூரிஃபிகேஷன் தான் டயாலிசிஸ் சொல்லுவாங்க. டயாலிசிஸில் என்ன செய்வாங்க, ரத்தம் சுத்தம் சேருவாங்க. அந்த காலத்தில் ஹர்பல் மெடிசன்ஸ் கொடுத்து ரத்தம் சுத்தம் செய்யறதுக்காக மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மெடிசன்ஸ் கொடுத்தாலே ஓரளவுக்கு யூரியா கிரியேட்டினும் கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஆனா இது கூட பேஷண்ட் வந்து அந்த டயட் செய்யணும், அது கம்பல்சரி. நீங்க வந்து டயட்ல வந்து இந்த புரோட்டீன் டயட் சொல்றாங்க பாருங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி புரோட்டீன் டயட் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க யுனானி மெடிசன் சாப்பிட்டா ஓரளவுக்கு டயாலிசிஸ் இல்லாம, டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாம காப்பாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்கு. இது கிளைம் கிடையாது, ஆனா we have lot of patients, we have lot of results. ஆனா இது கூட some patients என்ன பண்ணுவாங்கனாக்கா ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க, எல்லாமே சிம்டம்ஸ் இருக்கும். அந்த டைம் நானே வந்து உங்களுக்கு டயாலிசிஸ்க்காக தான் ரெஃபர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து யுனானியில டாக்டர் ஆஃப் மெடிசன் படிச்சிருக்கேன், எம்டி சொல்லுவாங்க. அலோபதிக்ல போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ எமர்ஜென்சி டைம்ல எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். ஆனா கிரானிக் டிசீசஸ்க்காக யுனானி மெடிசன் பெஸ்ட், இனிஷியல் ஸ்டேஜ்க்காக யுனானி மெடிசன் பெஸ்ட். சம் பேஷண்ட்ஸ் வராங்க ப்ராக்டிக்கலாக கிரியேட்டினின் 13 இருக்குது, கிரியேட்டினின் 14 இருக்குன்னு சொல்லி வராங்க. ஸோ அந்த டைம் என்ன சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் நாங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து அப்படியே இருப்போம், நீங்கள் வந்து மருந்துகள் கொடுங்க, நாங்கள் வந்து சாப்பிட்றோம். அந்த டைமில் ஓகே உங்களுடைய இஷ்டம், நாங்கள் சஜஷன் கொடுத்துட்டோம், நாங்கள் மருந்து கொடுக்குறோம். அந்த டைமும் கிரியேட்டினின் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 15 டேஸ் மெடிசன்ஸ்லேயே கிரியேட்டினின் 13லேருந்து 7 ஆகிற பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. கிரியேட்டினின் 7லேருந்து 2.9 ஆகிற கிரியேட்டினின் எத்தனை பேஷண்ட்ஸுடைய ரிப்போர்ட்ஸ் தான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், அது நீங்க பார்க்கலாம்.